சுகப்பத ஜீவனை கொடுத்துப்பா. எல்லாரும் வயதான காலத்திலே உமக்காக ஓடுகிறது. விசேஷமாக பெண்கள் ஆண்டவரை பல வீடுகளிலே போய் சந்தித்து சத்தியத்தை சொல்லி ஜெபித்து ஒரு சுவிசேஷத்தை அங்கு அறிவிக்கிறார்கள். அப்பா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை எல்லா துணிகர மகிமை உமக்கு ஆத்திரமாக ஏற்று ரட்சகம் போதும். 26ஆம் ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்க இந்த முதல் மாத ஊழியத்தை இந்த குன்றத்தூர் பகுதியிலே செய்யும்படியாக தேவன் ஆண்டவர் கொடுத்த அந்த மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகள் சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாள் ஊழியத்தை கர்த்தர் ஆண்டவரை அபரிதமாய் தேவன் ஆசீர்வதிக்கபடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரேன். நான் உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்க என்று சொன்னீர். ஆண்டவரே நாளில் காணப்படுகிற எல்லா தடைகளை நீக்கி போடுகிற ராஜா அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளில் ஆண்டவரே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவரை பிரசங்கிக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தலைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். உங்களுடைய நீர் ஆண்டவரை பெருகவும் நாங்கள் சிறுகவும் கர்த்தர் ஆண்டவரே அந்த நாள் ஊழியத்தை வழிநடத்துங்க. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்போ இந்த ஊழியங்களை உண்டாக்குனேன். இப்போ சமீபத்தில் பசுத்தாவியானவர் தெளிவாக குன்றத்தூரில் கைப்பிரதி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போ மாஸ்டர் ஜிம்மி போடையும் காண்பித்தார். ஆகவே சிஸ்டர் நிர்மலாட்டு போய் என்னுடைய வெளிப்பாட்டை சொன்னேன். சிஸ்டர் நிர்மலா இந்த காரியங்களை பொருட்படுத்தி தலைவர்களோடு பேசி இந்த காரியங்களை சிஸ்டர் நிர்மலா ஏற்படுத்தினார்கள். சிஸ்டர் நிர்மலாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க ஒரு ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ். நானும் டீச்சிங்கில் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் இருந்தேன், டீச்சர்ஸ் காலேஜ்லேயும் இருந்தேன், கவர்மெண்ட் சர்வீஸில் தான் இருந்தேன். ஊழியம் செய்கிறோம். இது ஒரு அந்தகார கோட்டை, இருள் நிறைஞ்ச ஊர். தமிழ்நாட்டின் தலைவர், அந்த காலத்தின் தலைவர் இங்கே வாசமாகிறார். எதிர்ப்புகள் அதிகம் உண்டு. ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கைப்பெருதி ஊழியத்தை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை அழைத்துட்டு வந்திருக்கிறார். நீங்களா வரல. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியம். மாஸ்டர் ஜிம்மியோடையும் ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். அதனால தான் அவரை வந்து நான் கேட்டேன். அதனால் இந்த விஷயத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாதுகாப்புக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த தேவதூதர்கள் ஒவ்வொரு சகோதரனோடும் ஒவ்வொரு சகோதரியோடும் தேவதூதர்கள் கூட செல்ல வேண்டும். ஒரு தெய்வீக பாதுகாப்பை கட்டளையிடும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள் என்று நீர் சொன்னீர். ஆண்டவரே நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். பரலோகத்தின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இரக்கம் கூர்ந்து உடைய தாசர்களை, உடைய பிள்ளைகளை, ஆண்டவரே உடைய மகள்களை பயன்படுத்தும். இந்த ஊர் சந்திக்கப்பட, இந்த ஊர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட, தேவ ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு இந்த ஊர்ல இருந்து ஒரு பெரும் கூட்டம் வர அருள் புரியும். இந்த கைப்பிரதி ஊழியம் விசேஷமான ஊழியம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த வயதான காலத்தில் சுறுசுறுப்போடு இந்த ஊழியத்தை பொறுப்புணர்ச்சியோடு சிறப்பாக ஊராய் போய் செய்து வருகிறார்கள். இவர்களை ஆசீர்வதி, நல்ல சுகத்தை தாரும், நீண்ட ஆயுசை தாரும், ஆரோக்கியமான சரீரத்தை தாரும். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். தேவாதி தேவன் இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்தும். இதுக்கு தலைவராக இருக்கிற தலைவர்களையும் அபிஷேகியும் ஞானத்தால் நிரப்பும். பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை தாரும்.
எங்களுக்கு இந்த வாசலை திறந்து கொடுத்த பாஸ்டர் ஜிம்மி போர்டுக்காக, அவருடைய மகள் எலிசபெத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கண்களை தயவு எடுத்தபடியாக ஸ்தோத்திரம். அவர்களையும் ஆசீர்வதியும். இந்த சபை பெருக வளர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கைப்பிரதி ஊழியம் ஆத்துமாக்களை கொண்டு வர அனுக்கிரகம் பண்ணும். ஜனங்களோடு நீ பேசும். இது வெறும் பேப்பர் இல்லை, பரலோகத்தின் நற்செய்தி. இந்த வெறும் பேப்பர் பேசட்டும், அவர்களோடு இடைபெறட்டும், அற்புதங்களை செய்யட்டும், வியாதியஸ்தரை குணமாக்கட்டும், தேவாதி தேவன் கரம் நீட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அப்பா, எங்களை உதவி செய்யப்பா. திரு ரத்தத்தாலை கழுவி பரிசுத்தப்படுத்தும் நன்மையான எந்த தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாக்கிறது இறங்கி வருகிறது என்று சொல்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா, நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது பிதா ராஜாக்களும் ஆசரமாக்கிய தேவனுக்கு கோடாகோடி சோதரம். அப்பா, உம்முடைய வார்த்தைக்குபடி நாங்கள் அப்பா முதிர்ந்த வயதில் எங்களை தள்ளி விடாமலும் பலனுடன் போது கைவிடாமலும் இருக்கிற கர்த்தாவே, நாங்கள் பலவீனமாக இருக்கிற எங்களை நீர் பலப்படுத்தி ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திற்கும் நாங்கள் சென்று உமது சத்தியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே 100 எங்களுக்கு அப்பா ஆத்துமாக்களை நீர் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் விதைக்கிறோம் அப்பா, விளைய செய்கிறவர் நீர் ராஜா. ரட்சிப்பின் வசத்தை நாங்கள் தரித்து கொண்டு சர்வாயுதவர்களோடு நாங்கள் செல்ல கிருபை செய்யுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நாங்கள் அப்பா சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தை அப்பா ஒவ்வொன்றும் அப்பா முளைத்து அப்பா கொள்ளை பொருளாக நாங்கள் பரலோகத்தில் பார்க்கும்படியாக நீர் கிருபை செய்யும். துதிகன மகிமைலாம் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நாங்கள் போகிறோம். 5 இடங்களில் நாங்கள் அதில் பாடல் பாடி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய செய்தியை ஒலிபெட்டி மூலமாக கொடுப்போம். அதுபோக சிறுவர் ஊழியங்களையும் வாலிபர் ஊழியங்களையும் எங்கள் கூட இருக்கிறவங்க செய்வாங்க. அதுபோக வீடுகளில் சந்திப்பு கல்விகள் கொடுத்து ஜெபம் பண்ணுறது அதையும் செய்வாங்க. சோதரங்களை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இதற்கு உறுதுணையாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்த பெஞ்சமின் அங்கிளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களோடு கூட பேசி இந்த ஊழியத்தின் மேலே தேவனாகிய கர்த்தர் அவர்கள் அன்பு வைத்து இந்த உங்களெல்லாம் இங்கே அனுப்பியிருக்கிறாங்க, அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் இட். நல்லா தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் அது மாத்திரமல்ல, இந்த அருமையான ஒரு டீம் நீங்கள் வந்திருக்கீங்க, சுவிசேஷ டீம் எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க முதல் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். கனி கொடுக்கும் பொழுது பசுமை புஷ்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்னு. ஸோ அதனால் ரியலி உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்திற்கு ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஊழியம் செய்யும்படியாக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அண்ட் தலைமை தாங்குகிற அருமையான அங்கிள் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். அறிமுகப்படுத்தின சிஸ்டர் ஆண்டிக்காக, நிர்மலா ஆண்டிக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். அதோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குன்றத்தூர் பகுதி இந்த இடம் பேர் 4 ரோடு பார்வதி நகர். இது பார்வதி நகர் சர்ச் ஸ்ட்ரீட். அது ஸோ இங்கே இப்போ இது டெவலப்ட் ஏரியாவாக மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 5 ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த பார்வதி நகர் சந்திக்கப்படணும். ஏன்னா இந்த பார்வதி நகரில் இப்படி போனால் நிறைய ஒரு 1000 வீடுக்கு மேலே இருக்கும் இந்த பகுதியில். ஸோ இந்த பகுதியில் எல்லாமே ரொம்ப ஸ்டான்ச் ஹிந்துஸ் தான். மேபி ஒரு 5-6 குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம். மற்றபடி எல்லாமே இங்கே இந்த ஏரியாவில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியம் ஒரு ரியலி மகத்துவமான ஒரு ஊழியம். ஏன்னா இது ஐயா சொன்னது போல, பாஸ்டர் சொன்னது போல அந்தகாரம் உள்ள ஒரு ஏரியா. அந்தகாரம் உள்ள ஆரம்ப காலத்தில் சர்ச் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சபையில் அசுத்தாவிகள் நிறைய இருந்தோம். பிசாசு நாவிகள், அது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்டதான ஒரு இடம். ஜனங்க கான்சர் பிடிக்கப்பட்ட பிசாசு பிடியில் சிக்கி தவிச்ச ஒரு இடம். இருளாக இருக்கும். வர ஊழியக்காரெல்லாம் இந்த இடத்துல எப்படி ஊழியம் செய்யணும்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு இருளான ஊழியம் இருளாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை இருக்கும். தேவனாகிய 1985 ஆண்டு கிருபை செய்தார். ஊழியம் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது, எதிர்ப்பெல்லாம் இருந்தது. ஆனாலும் அவைகளை மேற்கொள்ள ஜெயிக்க
உபவாசம் பண்ணி ஜெபம் தான் நிறைய ஜெபங்கள் செய்து சொல்கிறோம் இல்லையா. எல்லாத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் ஜோம் ரெண்டு கோடி நாம் சொல்லிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்த்துகிறோம் ராஜா. நீ பாராட்டின கிருபை எத்தனை பெரியதையா, எத்தனை பெரிய புதிய பரிசுத்தம் ராஜா. தேவரீர் நீ செய்த புதிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே, தாமே உடைய பரிசுத்தவான்களே, உடைய ஊழியர்களே, அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் தேவரே, அருமையானவர்களை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நடுவரே தேவரே இந்த ஊழியத்தை நாளிலே செய்யும்படியா அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஏராளமான ஆத்துமக்களை கொடுக்க போகிறேன். அதை விசுவாசிக்கிறோம் மட்டுமே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்க. நமக்கு செலுத்துகிறோம். தாழ்த்தியுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நன்றி உடையத்தோடு கூட பேசுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, நம்மை அன்பினால் நிரப்பும்படி, நம்ம சுகத்தினால் ஆரோக்கியத்தினால் நிரப்பும்படி அவர் தேவகுமாரனாய் இருந்தவர் மனிதர் குமாரனாக வெளிப்பட்டு நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். உதவி செய்யும்படி வந்த தேவாதி தேவனை நீங்கள் நம்புங்கள். அதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம், உண்மையான உலகத்திலே ஆண்டவர் அன்பின் உருவமாக என்று வாக்களித்தார் இயேசு. இந்த கொடுத்தோம். இந்த முறை இவருக்கு ஒரு தருணத்தை கொடுத்து பாருங்கள். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறதே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறதே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அந்த பாவம் எப்பொழுதும் ஒரு குற்ற உணர்வையே உங்களுக்கு அறிவிச்சே என்று இயேசு கிறிஸ்து அவர் வேதாகமத்திலே நமக்கு நான் பைபிள் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றாரு. ஸோ இப்போ என் வயிற்று எனக்கு போன மாசத்துலாம் ஹெரனியான ஒரு பயங்கரமான குடல் இருக்கு வியாதி இருந்துச்சு. பாலாஜி ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஸ்கேன் எடுத்த உடனே அட்மிஷன் பேரை சொல்லி சொல்லி பண்ணுங்க. அடுத்த ரிசல்ட் மீண்டுமாக ஒரு முறை கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான ஒரு தெய்வம், பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். வேதம் சொல்லுகிறது, உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அருளப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மேலான நாமம் உள்ள தெய்வம் அந்த பரலோக சிம்மாசனத்தை விட்டு அந்த நரம்புகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் பாயட்டும். இயேசுவின் ரத்தம் பாயட்டும். நம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் பாய முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு ரபுனி இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினால
ரத்தம் பாயட்டும், வாய் திறக்கப்படட்டும். ஆண்டவரை பேசும்படியா செபிக்கிறேன் ஐயா. இந்த புதிய ஆண்டு பலவீனத்தின் ஆண்டு அல்லப்பா, இந்த புதிய ஆண்டு கட்டுகளின் ஆண்டு அல்லப்பா, இது விடுதலையின் ஆண்டு, சுகத்தின் ஆண்டு, ஆண்டவரே தகப்பனே மகிமையின் ஆண்டு ராஜா. இந்த மகளுக்கு தீர் காய்ச்ச கத்தர் கட்டளையிடுகிறீர் ஐயா. இருதயத்தை பலப்படுத்துகிறீர், நரம்புகளை பலப்படுத்துகிறீர், அவைகளை பலப்படுத்துகிறீர். அந்த உட்கொள்ளுகிற அந்த மாத்திரை எல்லாம் உங்க கரத்துல போடுகிறேன். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க கூடாதப்பா. அந்த மாத்திரைகள் தங்களோட வேலைகளை ஒழுங்கா செய்யட்டும்பா. கத்தோட கிருபை இறங்கட்ட இயேசுவின் நாமத்தினாலே. அதோட உச்சிலிருந்து உள்ள கால் மட்டும் நரம்பு எலும்பு அவைகளுக்குள்ள இயேசுவின் ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்க கால்களை பலப்படுத்துங்க ஐயா, ஓட பலப்படுத்துங்க ஐயா. கர்த்தர் மகளோடு கூட இருந்து இந்த புதிய ஆண்டு துவக்கத்துல இருந்தே அப்பா ஒரு அற்புத சுகத்தை கத்தர் கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். காரியங்களை எடுத்து உங்களுக்கு என்று நாம் தேவனை நோக்கி அழைப்பதற்கு அவன் தன்னுடைய பொருள்கள் தனங்கள் உண்பதற்கு மனிதனுடைய மகன் அவன் ஆடு மேய்க்கிறதற்கும் மாடு மேய்க்கிறதற்கும் செல்வங்கள் உண்டு எத்தனையோ வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா. ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அந்தஸ்தும் வீணே விரும்பிடாதே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அந்தஸ்தும் வீணே விரும்பிடாதே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே சாண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். சிலுவை மீதில் சுமந்து தீர்த்தார், சுகம் சமாதானம் தருவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதர் அழுகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை.
அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்தர் சப்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ. எண்ணில் அடங்கா மாந்தர் சப்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அங்கோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகிறாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகிறாரே. இறப்பின் வாசலில் நிற்பவன் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ.